ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் வெனஸ்டே லஞ்சுக்கு அப்புறம் தான் vlog ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்கின் ஒயிட்டனிங் பவுடர் தயாரிக்கிறதுக்காண்டி 2 நாளைக்கு முன்னாடியே 2 பீட்ரூட்டை நல்லா தோலை சீவி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருந்தேன். ஸ்கின் ஒயிட்டனிங் பவுடர் தயாரிக்க ஃபஸ்ட்டு நம்ம காய வச்சுருக்கிற பீட்ரூட்டும் அதோட 2 ஸ்பூன் பச்சரிசியும் சேர்த்து நல்லா கிரைண்ட் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிறணும். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதை ஒரு வடிகட்டியில் நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்கின் ஒயிட்டனிங் பவுடர் நம்மளுக்கு நிறையா இதில் யூஸ் ஆகும். நம்ம ஃபேஷியல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிக்கிறோம். நம்ம ஸ்கின் ஒயிட்டனிங் சோப் தயாரிக்கவும் இது யூஸ் ஆகும். இதை ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்மளுக்கு தேவைப்படும் போது அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். நம்ம ஜலிக்கும் போது இருக்கிற பெரிய பெரிய துகளை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இன்னொரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி நம்ம ஃபேஷியலுக்கு அதை யூஸ் பண்ணிக்கிடலாம். நான் ரெண்டையுமே தனித்தனியாக கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது இன்றைக்கி ஈவினிங் டெலிவரி பண்ணிட்டாங்க. அது என்ன ப்ராடக்ட்டுன்னு இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணி நம்ம பார்க்கலாம். ப்ராடக்ட் டேமேஜ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 4 சைடும் நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி வச்சு நல்ல டேப் போட்டு நல்லா ஒட்டியிருந்தாங்க. ஃபிட் பண்ணுறதுக்காண்டி ஸ்க்ரூவும் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. நான் ஒரு செல்ஃப் ரேக் ஆர்டர் பண்ணியிருந்தேன். வுட்டெல்லாம் நல்லா பாலித்தீன் கவரில் கவர் பண்ணி நல்லா ஃபுல்லாக டேப் போட்டு நல்லா சேஃப்டியாக பேக் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி வுட்ஸெல்லாம் ஆன்லைனில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது வந்தோடனே நம்ம அதை அன்பாக்சிங் பண்ணும்போது வீடியோ எடுத்துகிட்டு அன்பாக்சிங் பண்ணணும். அப்படின்னா தான் ஏதாவது ஒரு டேமேஜாக இருந்தாலும் நம்ம ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு கவரை ஓப்பன் பண்ணனே ஒவ்வொரு பீஸாக எதுவும் டேமேஜ் இருக்கா அப்படின்ட்டு நான் செக் பண்ணிட்டேன். இந்த ப்ராடக்ட் டூ இட் யுவர் செல்ஃப். அதனால் இன்ஸ்டாலேஷனுக்கெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. நம்மளாக இதை இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கிறணும். பிக்சர் கொடுத்துருப்பாங்க. அந்த பிக்சரை பார்த்தே நம்மளாக ஸ்க்ரூவை வச்சு டைட் பண்ணி நம்ம செல்ஃப் ரெடி பண்ணிடலாம். இதை எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணால் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு செல்ஃப் இருக்கும். இந்த செல்ஃப் ஆர்டர் பண்ணுறதுக்கு முக்கிய காரணமே எங்கள் வீட்டில் இருக்கிற ஒய்ஃபை வைக்கிறது. நாங்கள் ஒய்ஃபை ஒரு சேரில் தான் அது மேலே தான் வச்சுருக்கோம். பாப்பா விளையாடும் போது அதை தட்டி விட்டுருது. அதனால் உடஞ்சிருமோ அப்படிங்கிற பயத்தில் தான் நாங்கள் மேலே செல்ஃப் வச்சு வச்சோம்னா அது சேஃப்டியாக இருக்கும் அப்படிங்கிற ரீசனுக்காண்டி தான் ஆன்லைனில் இந்த செல்ஃப் ரேக் ஆர்டர் பண்ணோம். ஆஃபீஸ் விட்டு வந்தோடனே என்னோடய ஹஸ்பண்டே இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. இதில் மேலே பாப்பா ஃபோட்டோவும் அது கீழே பாட் பூரியும் அது கீழே ஒய்ஃபையும் நாங்கள் செட் பண்ணிட்டோம். செட் பண்ணிட்டு பார்க்கவே ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. வீட்டில் மேங்கோ இருந்துச்சு. மில்க்ஷேக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு மேங்கோ எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை தோலெல்லாம் சீவிட்டு அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் சுகர் ஒரு 1/2 கப் மில்க் சேர்த்து நல்லா கிரைண்ட் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறணும். நெக்ஸ்ட்டு சுகர் அதிகமாக சாப்பிட்றவங்க இன்னொரு டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 5-6 ஐஸ் க்யூப் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நான் நெக்ஸ்ட்டு சாக்லேட் எசன்ஸ் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு கிளாஸ் எடுத்து அதில் சாக்லேட் எசன்ஸை ஃபுல்லாக கோட் பண்ணி வச்சுருக்கேன். இது நம்ம கிளாஸில் கோட் பண்ணும்போது ஜூஸ் ஊற்றும் போது நல்ல அட்ராக்டிவாக இருக்கும். ஜூஸ் 3/4 கிளாஸ் அளவு மட்டும் எடுத்துக்கிட்டு என்கிட்ட மேங்கோ ஐஸ்கிரீம் இருக்குது. அதை 2 ஸ்கூப் எடுத்து அதில் அப்ளை பண்ணிட்டேன். இந்த ஐஸ்கிரீம்ஸ்க்கு மேலே நான் வச்சுருக்கிற சாக்லேட் எசன்ஸை ஆட் பண்ணிட்டேன். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் அட்ராக்டிவாகவும் இருந்துச்சு. நம்மளோட சூப்பரான மில்க்ஷேக் ரெடி. பாப்பா மில்க்ஷேக் ரொம்ப விரும்பி சாப்பிடும். பாப்பாக்கும் ஹஸ்பண்டுக்கும் மில்க்ஷேக் கொடுத்துட்டு நான் டீ போட்டு குடிச்சிட்டேன். ஈவினிங் டீ குடித்தாதான் எனக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அதனால் எனக்கு தனியாக நான் டீ போட்டு டீ குடிச்சிட்டேன். எனக்கு சளி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் சரி நைட்டுக்கு டின்னருக்கு சளி கஞ்சியும் எக் பொடிமாஸும் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணேன். ஹஸ்பண்டுக்கு தோசை சுட்டு கொடுத்துட்டு ஒரு அடுப்பில் எனக்கு சளி கஞ்சியும் இன்னொரு அடுப்பில் எக் பொடிமாஸும் போட்டு நான் என்னோடய டின்னரை முடிச்சிட்டேன். சாப்பிட்டுட்டு நாங்கள் தூங்க போகிறோம். இதோட இந்த விளாக் முடிஞ்சிச்சு. இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.